இன்றிலிருந்து 7வது நாள் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் இந்த மாற்றம் மட்டும் நடக்கிறது என்றால் அது இந்திய அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பப் போகிறது என்பது முக்கியமான செய்தி. செய்தித்தாள்களை பார்த்தவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் 14 வாக்கு இயந்திரங்களை மறு ஆய்வு செய்வதற்கான பணிகள் நேற்றைய தினத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 2 வாக்கு இயந்திரங்கள், 14 வாக்கு இயந்திரங்கள் 7 நாட்களுக்கு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் சார்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பாக இந்த 14 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு இயந்திரங்கள் அதை ஏன் சோதனை செய்யணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னா, அந்த தொகுதிகளில் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய குறைவான வாக்குகள் தான் காரணம். ஏன்னா அந்த தொகுதியில் தனக்கு கூடுதலான வாக்குகள் கிடைத்திருக்க வேண்டும். அப்படி கிடைக்காமல் போனதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம். அதனால் இந்த 14 இடங்களிலும் பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக சுமார் 7 லட்சம் ரூபாய் கட்டணம் கட்டி அதை மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தாவேகா வெற்றி பெற்றது. அது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாக மாறியது. பல பேர் தாவேகா வெற்றி பெறும்னு நம்பவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பாக சமீபத்தில் கூட விஜய் அவர்களுடைய திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கூட அவருடைய பேட்டியில் சொல்வார், அவர்கள் இந்த அளவிற்கு வெற்றி பெறுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. குறிப்பாக நீங்கள் கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாபு என்று சொல்லக்கூடிய ஒரு நபரிடம் 8000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனது அப்படிங்கிறது எல்லா தரப்பினரும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதிமுக காரர்களே எங்கிட்ட புலம்புனாங்க. எங்கிட்ட பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, கொளத்தூர் தொகுதியில் அந்த மனுஷன் என்னவா வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறார், அப்படி எப்படிங்க தோப்பார் அப்படின்னு பல பேர் எங்கிட்டே கேட்டிருக்கிறாங்க. அந்த அளவிற்கு ஒரு அதிர்ச்சிகரமான முடிவுகள் கொளத்தூர் தொகுதியிலிருந்து வெளியானது. அப்போ அதையொட்டி வாக்கு இயந்திரங்களின் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்தேகம், தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்கள், இது வலுவாக எழுப்பப்பட்டது. அதனுடைய விளைவாக இன்றைக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த 14 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு இயந்திரங்களை மறு ஆய்வு செய்வதற்கான அந்த வேலைகளில் இன்றைக்கு தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல இந்த 14 வாக்கு இயந்திரங்கள் இதை ஆய்வு செய்யும் போது இந்த வாக்கு இயந்திரங்களை தயாரித்த பெல் நிறுவனத்தை சார்ந்த அதிகாரி